அஸ்ஸலாமு அலைக்கும் ஹைமே டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி ஒரு மினி வாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறப்போ நான் மார்னிங் ஏஞ்சி லஞ்ச்லாம் பேக் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. என்னை ஆட்டோவில் போக சொல்லிட்டாரு. நான் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நம்மளுக்கு வயசானாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணுன்னாலே ஒரு தனி குஷி தான் இல்லை. அம்மா வீட்டுக்கு போய் என்னென்ன பண்ணுறேன்னு நீங்களும் வீடியோ என் கூட சேர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு போய் டீ குடிச்சிட்டு மதியானம் லஞ்சு வெண்டைக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறமா வாழைக்காய் பொரியல், கொஞ்சம் கோஸ் பொரியல், அப்புறம் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. நானும் என்னுடைய அக்கா பையனும் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தூங்கி முடிச்சுட்டு ஈவினிங் அம்மி ரொட்டி செய்யலான்னு சொல்லி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய செஃப் என்னுடைய அம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சமைப்பாங்க. நான் வீடியோ எடுக்கிற ஹாய் சொல்லுங்கம்மான்னு சொன்னோன்னே ஹாய் சொல்கிறாங்க. என்னுடைய அப்பாவும் ஹாய் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் வீடு பக்கத்தில் எங்கள் அக்கா உட்காந்துட்ருக்கா, ஆனாலும் அவள் வீடியோவில் வரலை. என்னுடைய வீடு பக்கத்தில் இங்கே பூனைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் போகும்போது பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போனேன். அங்கே ஒரு குட்டி பூனைக்கு ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில். அதுக்கு மஞ்சள்லாம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன். நான் எடுத்துகிட்டு போன நண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது கிரேவி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மட்டனும் கொஞ்சம் கிரேவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளாம் சமையல் செய்யும்போது அளவு பார்த்து நம்ம செய்வோம் இல்லையா? நம்ம அம்மாமார்கள் எல்லாமே அளவுலாம் பார்க்க மாட்டாங்க. கைக்கு வந்தது எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுலாம் போடுவாங்க. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் அம்மாக்கள்லாம் கண்டிப்பாக செய்வாங்க இல்லையா? அதனால் எனக்கு கமெண்ட்ஸில் மதர்னு டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நான் சப்பாத்தி ரவுண்டு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அக்கா பையன் இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்தான். இந்த ஜூஸ் ஃப்ரூட் மிக்சர் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மாமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா அவருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த மெமரிஸை. ஏன்னா சின்ன வயசில் இந்த ஜூஸ் நான் அதிகமாக குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக குடிப்பேன். அதனால் எங்கள் மாமாவுக்கு ஒரு நாள் கோவம் வந்துடுச்சு. நீ எவ்வளோதான் குடிக்கிற நான் பார்க்குறேன்னு சொல்லி நிறைய வாங்கி கொடுத்துட்டு எனக்கு குடின்னு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, பிள்ளைக்கு அவ்வளோ கொடுக்காதடா அப்படின்னு திட்டுவாங்க எங்கள் மாமாவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜூஸு. அதை என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்காக அம்மி சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்பீடாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாஷல்லா எங்கள் அம்மா வேலை எல்லாமே. என்னுடைய ஹஸ்பண்ட் என் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இதுதான் பிளானு. நண்டு கிரேவி ரெடி பண்ணியாச்சு, மட்டன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே சூப்பராக கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு போனாலே ஒரு தனி ஜாலி தான். எனக்கு எப்போனாச்சும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, போர் அடிச்சதுன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்தவுடனே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப்